கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இயல்பிலேயே ஆழமான அன்பும் அளவற்ற பாசமும் மற்றும் அசாத்தியமான கற்பனை திறனும் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே உருவெடுத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாகவும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் உங்களுடைய இதே மென்மையான குணங்கள் தான் உங்களை வாழ்க்கையில பல முறைகள் காயப்படுத்தியிருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று பல முறைகள் நீங்கள் கேள்விகளையும் கேட்டிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அதிகமாக நம்பியதால் அதிகமான காயத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடைந்தீங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு அளவோடு நம்புவது என்பது தெரியாத ஒரு ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒருவரை பிடித்து விட்டால் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே நீங்கள் மாற்றி விடுவீங்க. மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று குருட்டுத்தனமாக நம்புவது தான் உங்களுடைய வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரங்க செய்யக்கூடிய முதல் ஒரு தவறாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நீங்கள் யாரை உங்களுடைய நிழல் என்று நம்பினீர்களோ அவர்களுடைய வெளிச்சம் இருக்கும்போது மட்டும் கூட இருந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த போது கைவிட்டு சென்றிருப்பார்கள். அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் நல்லவங்க நம்பி அவங்க பின்னால் போவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் அவர்களுடைய பின்னால் போனீர்கள் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அந்த ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதில் ஏற்படுத்திய காயங்கள் காலங்கள் கடந்தும் இன்னும் மாறாத வடுக்களாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய அன்பு உங்களை அவமானப்படுத்தியிருக்கும். உங்களுடைய அன்பு மிகவும் தூய்மையானதாகத்தாங்க இருக்கும். அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் உங்களுடைய அன்பிற்குள் இருக்காது. ஆனால் இந்த சுயநல உலகிற்கு உங்களுடைய தூய்மையான அன்பு புரியாமலே போயிருக்கும். நீங்கள் மற்றவங்க மீது காட்டிய அதீத அக்கறையை அவர்கள் உங்களின் சுயமரியாதை இல்லாத குணம் என்று தவறாக புரிந்து கொண்ட மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அது அவர்களுக்கு புரியவே புரியாது. இது ஒரு நேரத்திற்கும் ஒரு காலத்திற்கும் அப்புறம் அதனை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என் பின்னாலேயே வர என்று உங்களுடைய 4 பேருக்கு முன்னால் அவர்கள் கேவலைப்படுத்தும்படி சில வார்த்தைகளை பேசிய போது நீங்கள் காட்டிய அந்த ஒரு அன்பு உங்களையே குத்தி காட்டக்கூடிய ஆயுதமாக மாறியிருக்கும். உங்களுடைய அவமானத்தின் உச்சத்திற்கு கொண்டும் சென்றிருக்கும். நீங்கள் பிடித்த நபர் என்று கூடவே போயிருப்பீங்க. ஆனால் அவர்கள் இந்த அளவுக்கு உங்களை மோசமாக பேசுவார்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் தெரியாமல் போயிருக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்த தியாகங்கள். கடகம் ராசி என்றாலே தியாகம் என்ற ஒரு வார்த்தை மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஆசைகள், கனவுகள், சந்தோஷங்கள் என எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக, குறிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் நேசித்தவங்களுக்காகவும் விட்டு கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஆடைகள் வாங்காமல், நல்ல உணவுகளை கூட உண்ணாமல், உங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு மற்றவங்களுடைய வேதனைகளை நிறைவேற்றி கொண்டு இருப்பீங்க. ஆனால் இன்று உங்களுடைய வாழ்க்கை எங்கே நிற்கிறது என்று திரும்பி பார்த்தால் உங்களுக்கென்று நீங்கள் எதையுமே சேர்த்து வைத்திருக்க மாட்டீங்க. நீங்கள் செய்த தியாகங்கள் அனைத்தும் இன்று வெறும் ஒரு கடமையாகவே உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும். எதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய கண்ணீரை யாரும் புரியாத ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கடகம் என்பது நீராசி. அதனால் உங்களிடம் உணர்ச்சிகள் எப்போதும் அதிகமாகவே தாங்க இருக்கும். நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைத்தால் அங்கே ஆறுதல் கூறக்கூட ஆள் இருக்காது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். நீங்கள் கண்ணீர் விட்டு அழும்போது இவங்களுக்கு எப்போதும் இதே வேலைத்தான், எதற்கெடுத்தாலும் அல்லது சீன் போடுவாங்க என்று மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. உங்களுடைய கண்ணீரின் பின்னால் இருக்கக்கூடிய வழியையோ ஏமாற்றத்தையோ புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லாததுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆகப்பெரிய தனிமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். இதுவும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி சில அழிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசிக்காரங்க வாழ்வில் இதுவரை இருந்து வந்த சோதனைகளும் தடைகளும் மனவேதனைகளும் முடிவுக்கு வரவும் ஆரம்பிக்கும். ஒரு புதிய வசந்த காலம் ஆரம்பமாக போகிறது என்பதை உணர்த்தக்கூடிய மங்களகரமான வரிகள் இதுவாக மட்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய கனவு நனவாக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாகவும் இருக்கும். கடக ராசிக்காரங்களின் வாழ்க்கை பக்கங்கள்ல வரக்கூடிய இந்த ஒரு தேதி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு திருப்பு முனை நாளாகத்தாங்க அமைய போகிறது. ஏன் அப்படின்னா இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க கண்ட கனவுகள் அனைத்தும் வெறும் கற்பனையாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும்.
ஆனால் இனிமே காகித கப்பலாக மட்டுமே இருந்து வந்த உங்களுடைய நிலையில் இந்த தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலும் உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுடைய கனவுகளை நிஜமாக்குவதற்கான பாதையை திறந்துவிடப் போகிறது. நீங்க நீண்ட நாட்களாக மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த சொந்த வீடு, ஒரு நிலையான நல்ல வேலைகள் அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய லட்சியம் என எதுவாக இருந்தாலுமே அதற்கான அடித்தளம் மிகவும் பலமாக அமையப்போகும் காலமாக இந்த ஒரு காலமானது இருந்து கொண்டிருக்கும். இதுவரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்திய கிரகங்களின் எதிர்மறை தாக்கங்கள் அனைத்தும் விலகி அதிர்ஷ்ட காற்று உங்களுடைய பக்கம் வீச தொடங்குவதால் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய கதை மாதிரி உங்களுடைய வாழ்க்கையையும் இந்த ஒரு நேரத்தில் வியப்பிலும் ஆழ்த்தப் போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து இதுவும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் பணமாக மாறக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். இயல்பிலேயே இந்த கடக ராசிக்காரங்க மிக ஆழமான உணர்வுகளையும் பிறரின் மனதை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அசாத்தியமான உள்ளுணர்வையும் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்களுடைய இந்த மென்மையான உணர்வுகள் மற்றவங்களால் கேலி செய்யப்பட்டு உங்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசாக கொடுத்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய அதே தனித்துவமான உணர்வுகளும் எண்ணங்களும் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர கோலாகவும் இது பார்க்கப்பட்டு கொண்டுதாக இருக்கிறது. உங்களுடைய கூர்மையான சிந்தனைகள், மனிதர்களின் தேவைகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய உங்களுடைய திறமை ஆகியவை வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய திட்டங்களாக உருவெடுத்து அவை உங்களுக்கு பணமழையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நிச்சயமாக உதவியும் செய்து கொண்டிருக்குங்க. நீங்கள் உங்களது ஆழ் மனதின் குரலை கேட்டு தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் வெறும் உணர்வு பூர்வமானதாக மட்டுமில்லாமல் உங்களை ஒரு பெரிய பொருளாதார உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய லாபகரமான முதலீடாக மாறி உங்களுக்கு ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் எதில் செலவழித்தாலும் அதில் ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் பார்த்து செலவழியுங்கள். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் சிந்தித்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் லாபத்தை தேடி கொடுக்கும். கலை நியமம், கற்பனை திறனம் கடகம் ராசிக்காரங்களின் இரத்தத்திலேயே உரிய ஒரு விஷயமாகத்தாங்க கருதப்படும். எப்போதும் ஒரே மாதிரியான வழக்கமான வேலைகளில் முடங்கி கிடக்காமல் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஏதேனும் படைப்பாற்றல் சார்ந்த துறையில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தும் போது அது உங்களை உலகறிய செய்வதற்கான மாபெரும் அடையாளமாக மாறவும் செய்யும். எழுத்து, ஓவியம், வடிவமைப்பு, இணையவழி பக்கங்கள், ஊடகங்கள் அல்லது கலை சார்ந்த எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலுமே அதில் உங்களுடைய தனித்துவத்தை முத்திரையாக பதிந்து அதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்த இந்த ஒரு உலகம் உங்களுடைய திறமையை கண்டு வியந்து பாராட்டக்கூடிய நிலைமையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். எனவே இந்த கிரியேட்டிங் வேலையை நீங்கள் செய்து பாருங்க. இதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் பெற்று உங்களுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு நீங்க மிக கம்பீரமாக நகர்த்த ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதற்கு உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் வேண்டும். அது மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்க. எனவே முடிந்த அளவுக்கு இதையும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் காத்திருந்து காணுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எதில் செலவழித்தாலும் அதில் ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் பார்த்து செலவழியுங்கள். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் சிந்தித்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் லாபத்தை தேடி கொடுக்கும். கலை நியமம், கற்பனை திறனம் கடகம் ராசிக்காரங்களின் இரத்தத்திலேயே உரிய ஒரு விஷயமாகத்தாங்க கருதப்படும். எப்போதும் ஒரே மாதிரியான வழக்கமான வேலைகளில் முடங்கி கிடக்காமல் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஏதேனும் படைப்பாற்றல் சார்ந்த துறையில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தும் போது அது உங்களை உலகறிய செய்வதற்கான மாபெரும் அடையாளமாக மாறவும் செய்யும். எழுத்து, ஓவியம், வடிவமைப்பு, இணையவழி பக்கங்கள், ஊடகங்கள் அல்லது கலை சார்ந்த எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலுமே அதில் உங்களுடைய தனித்துவத்தை முத்திரையாக பதிந்து அதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்த இந்த ஒரு உலகம் உங்களுடைய திறமையை கண்டு வியந்து பாராட்டக்கூடிய நிலைமையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். எனவே இந்த கிரியேட்டிங் வேலையை நீங்கள் செய்து பாருங்க. இதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் பெற்று உங்களுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு நீங்க மிக கம்பீரமாக நகர்த்த ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதற்கு உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் வேண்டும். அது மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்க. எனவே